தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னை வெற்றி பெற செய்தால் தென்சென்னை தொகுதிக்கு என்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்பதை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அனைவரும் என் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் பக்க பலமாக இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொண்டு ரெண்டு விதமா தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள், இன்னொன்று இந்த தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக எப்படி மாற்ற முடியும் என்பதுதான். ஒரே ஒரு மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், தென் சென்னை என்றாலே நாம் ஒரு மற்ற சென்னை கூட ஒப்பிடும் பொழுது வளர்ச்சி அடைந்த தென் சென்னை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது முழுமையாக பார்த்தது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை, குப்பைகளால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை, வடிகால் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தென் சென்னை, அதே போல குப்பை கிடங்குகள் அதிகமாக இருக்கின்ற தென் சென்னை, விஞ்ஞான ரீதியாக எந்த வளர்ச்சி திட்டமும் அமல்படுத்தப்படாத தென் சென்னையை தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகன நெரிசல், மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை. குறிப்பாக புதிதாக கட்டப்படுகின்ற OMR போன்ற இடங்களில் கூட சாலை வசதி கிடையாது, குடிதண்ணீர் வசதி கிடையாது, அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள், அவையெல்லாம் தாண்டி இந்த தொகுதியை எப்படி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்ற முடியும், எப்படி மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் இங்க கொண்டு வர முடியும், எப்படி இங்க உள்ள ஏழை மாணவர்களுக்கு நாம் எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும், எல்லாவற்றிற்கும் மேலாக நாம ரூரல் புவர் உமனுக்கு நரேகா போன்ற திட்டங்கள் இருக்கிறது, அர்பன் புவர் உமனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒரு அரசியல் தலைவிகளாக ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம், அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டம், குப்பைகளை அகற்றுவதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம், வடிகால் அமைப்பதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரிவர் பேசின் சிஸ்டம்னு ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்ணார், வெளிநாடு டெக்னிக்கல்லாம் வச்சு. அது நம்ம சென்னையில் அது எங்கேயுமே நாம பயன்படுத்தப்படவில்லை. அதனால மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த தொகுதி மக்களிடம் இருந்த கோரிக்கையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பாக நான் சொன்னேன்னா மீனவர் நலன் இதில் முற்றிலுமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி முழுவதுமாக மீனவர் கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த மீனவ கிராமங்களை இணைத்து ஒன்றிணைந்த மீனவ கிராம திட்டம் என்று ஒன்று போட்டிருக்கிறேன். இதுல எல்லா மீனவ கிராமங்களை இணைத்து அங்கே போகும்போது மீனவ சமுதாயத்தை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது தெரிந்தது. அவர்கள் வீடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது, வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கான ஆலோசனை குழு, மீனவ பெண் சகோதரிகளுக்காக தனித்திட்டம், மீனவ சகோதர இளைஞர்களுக்கான தனித்திட்டம், அதே மாதிரி படித்த IT செக்டர் அதிகமாக இருக்கின்ற இடம், அதற்கான ஒரு தனித்திட்டம். இந்த இடத்தை வளர்ச்சி அடைந்த இப்ப உதாரணத்திற்கு பெருங்குடி டம்பிங் யார்டு, இது இப்ப அதற்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னா கூட நாம செம்பரம்பாக்கத்தில் இருந்து கடலில் கலப்பதற்கு மார்ஷல் லேண்ட் தான், அது வழியா தண்ணி கொஞ்சம் கூட வர முடியாம அதுல குப்பையை அடைச்சி 2 ஆட்சிகளும் அதை பத்தி கவலையே படாம இன்னைக்கு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு பெரும் காரணம் அது. அதே மாதிரி கோயிலம்பாக்கம் போயிருக்கும் பொழுது கோயிலம்பாக்கம் கால்வாய், அந்த கோயிலம்பாக்கம் கால்வாயில ஒரு பெரியவர் சொன்னார், நாங்க தண்ணி ஊத்தி குளிப்போம்னு சொன்னார். ஆனா இந்த கால்வாய் இந்த சாக்கடை போல காட்சி அளிக்கிறது. அதுல ஆகாச தாமரைகள் இருக்குது. அதை மட்டுமே அகற்றி இருந்தா கேளம்பாக்கம், மாம்பாக்கம், மாடம்பாக்கம், பள்ளிக்கரணை இங்க எங்கேயுமே வெள்ளம் வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. சோ தொலைநோக்கு திட்டம் எதுவுமே இல்லை. அதனால ஒன்று பிரச்சனைகளை தீர்ப்பது, இன்னொன்று அடிப்படை வசதிகளை அதிகரித்து ஒரு முன்னுதாரண தொகுதியாக இதை மாற்றுவது. இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையின் நோக்கம். இது ஒரு ஆரம்பம் தான், எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா தொடர்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு தொடர்ந்து செயலாற்றி வருவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 6 பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும். இன்னொரு எண் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த எண்ணில் தான் எல்லோருமே என்னை தொடர்பு கொள்கிறார்கள். ஏனென்றால் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க நான் ஆசைப்படவில்லை. தொடர்பு எல்லைக்கு உள்ளே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க ஆசைப்படுகிறேன். அதனால 9550999991 அதான் எங்களோட நம்பர். அது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. 9550999991. இதுலதான் நேற்று சகோதரர்கள் கூட பதிவு செய்து இங்க அவங்க பொதுமக்களும் வந்திருக்கிறாங்க. ஆக எல்லாமே மக்களுக்காக. நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று நினைப்பதும் மக்களுக்காக. உங்க எல்லாருக்குமே தெரியும்,
ஆளுநராக இருந்து அக்காவாக திரும்பி வந்திருப்பது மக்கள் சேவைக்காக மட்டுமே. வேறு ஒன்றும் எனக்கு அரசியலில் எதிர்பார்ப்பு இல்லை. அதனால் தென்சென்னை மக்கள் என்னை எப்பொழுதும் உள்ள ஒரு வேட்பாளராக பார்க்காமல் அவர்களின் சகோதரியாக அவர்களுக்கு துணை புரிவதற்கும் அவர்களோடு நின்று தோளோடு தோள் நின்று அவருக்கு பக்கபலமாக இருப்பதற்கும் மத்திய அரசிடம் இருந்து பெற வேண்டியதெல்லாம் பெறுவதற்கு அத்தனை வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளராகவும், ஒருவேளை மாநில அரசிடம் இருந்து என் தொகுதிக்கு ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் போராடி பெறக்கூடிய போராளியாகவும் தோழியாகவும் சகோதரியாகவும் ஒவ்வொரு வீட்டில் அவங்க வீட்டு பெண்ணாகவும் இருக்க ஆசைப்படுகிறேன். அதனால் நான் சேவை செய்ய காத்திருக்கிறேன். இங்கே வந்த பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், ஒரு முன்னுதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நான் போட்டி போடுகிறேன். தென்சென்னை மக்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.